வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கடந்த ஆண்டில் 1.5 பில்லியன் ரிங்கெட் இழப்பை ஏற்படுத்திய 31,000க்கும் மேற்பட்ட மோசடி சம்பவங்கள். கடந்த ஆண்டில் நாட்டில் 31,949 மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன என்று புகார் செய்யப்பட்டுள்ளது என்று புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் தரவுகள் காட்டுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயில் தெரிவித்தார். இதன் வாயிலாக 1.5 பில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடிகளில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படும் 11,864 தனிநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்பிரிவு நடத்திய 10,000க்கும் மேற்பட்ட சோதனைகளின் வாயிலாக பெரிய எண்ணிக்கையில் தனிநபர்கள் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். இது சுலபமான பணி அல்ல, கடினமான மிகப்பெரிய பொறுப்பு. இருப்பினும் போலீஸ் படை அதிக சிரத்துடன் இப்பணிகளை நிறைவேற்றியுள்ளது என்று கோலாலம்பூர் இன்று போலீஸ் படையுடன் நடத்திய சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். சிக்கன கட்டண விமான நிறுவனமான பாத்தே ஏர் கோலாலம்பூருக்கும் ஜப்பான் ஒசாகாவிற்கும் மீண்டும் விமான சேவையை தொடங்கவிருக்கிறது என்று அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். பாத்தே ஏர் விமான நிறுவனத்தின் ஏர்பஸ் A330 விமானங்கள் மூலம் வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கோலாலம்பூருக்கும் ஒசாகாவிற்கும் இடையிலான விமான சேவை தொடங்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் 7வது மாடியிலிருந்து கீழே குதித்த இறுதியாண்டு மருத்துவ மாணவர் ஒருவர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நேற்றிரவு 10:42 மணியளவில் மலாக்கா ஜாலான் பேராக்கில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. அந்த மாணவன் 7வது மாடியிலிருந்து 5வது மாடி கட்டடமைப்பு பகுதியில் விழுந்ததால் 2 மாடி உயரத்தில் கடும் காயத்திற்கு ஆளாகியுள்ளார் என்று மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டோபர் பட்டேட் தெரிவித்தார். சக நண்பர்களுடன் அந்த வீடமைப்பு பகுதியில் தங்கியிருந்த அந்த மாணவன் காதில் யாரோ பேசுவது போல் இருந்ததைத் தொடர்ந்து நிர்வாண கோலத்திலேயே வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து வெளியே குதித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாணவன் ஜோஹர் 3 4வது மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். எனினும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியதாக கிறிஸ்டோபர் பட்டேட் குறிப்பிட்டார். சபா பர்னாமில் உள்ள ஒரு பள்ளி தங்கும் விடுதியின் 3வது மாடியிலிருந்து 3ஆம் படிவ மாணவர் ஒருவர் விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷசாலி கஹார் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது என்றார். 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் இவ்விவகாரம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர் பகடிவதை அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் இதற்கு காரணமானவர்களுக்கு கூடியபட்சம் 20,000 ரிங்கெட் அபராதம் மற்றும் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று டத்தோ ஷசாலி கஹார் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட மாணவன் தற்போது சுங்கைபுலோ மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக நம்பப்படும் அரசாங்க இலாகாவைச் சேர்ந்த பெண் இயக்குநர் ஒருவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இனால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 11 மணிக்கு பினாங்கு SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த இயக்குநர் விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு சுப்ராங்பராய் உத்தாராவில் பொறுப்பு வகித்து வந்தபோது அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இலாகா அளவில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு உணவு விநியோகிக்கும் குத்தகையை தனது கணவரின் நிறுவனத்திற்கு வழங்கியதாக அந்த பெண் இயக்குநருக்கு எதிராக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 13 மில்லியன் பயனர்கள் மை டிஜிட்டல் ஐடிக்கு தங்களை பதிவு செய்து கொள்வார்கள் என்று தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனம் மூலம் அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. 1959ஆம் ஆண்டு தேசிய பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படுவது மூலம் மை டிஜிட்டல் ஐடி பயன்படுத்தப்படுவதை நோக்கி அரசாங்கம் நகர்கிறது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயில் இன்று நாடாளுமன்றத்தின் முன்மொழியப்பட்ட சட்டத்திருத்தம் குறித்து விளக்கம் அளிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
அரசு மற்றும் தனியார் துறையின் அனைத்து பரிவர்த்தனைகளிலும் மை டிஜிட்டல் ஐடி பயன்படுத்தப்படுவதை செயல்படுத்துவதே இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் மை டிஜிட்டல் ஐடி பயன்படுத்தப்படுவதை வங்கி, காப்புறுதி உட்பட அனைத்து துறையினரும் அங்கீகரிப்பதை இந்த சட்டம் உறுதி செய்யும் என்று அவர் விளக்கினார். கோலக்கில்லான் துறைமுகம் வாயிலாக சீனாவிலிருந்து உறைந்த கோழி வாள்களை கடத்தி வரும் முயற்சியை மலேசிய சுங்கத்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பேரா மாநில சுங்கத்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கொள்கலனை சோதனையிட்டது மூலம் இந்த வெற்றி கிட்டியுள்ளதாக பேரா மாநில இயக்குநர் முகமது நர்ஸ்ரி அரிஃபின் தெரிவித்தார். அந்த கொள்கலனின் 29,000 கிலோ எடை கொண்ட உறைந்த கோழி வாள்கள் 14,004 பாக்கெட்களில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட இவற்றின் மதிப்பு 2,75,500 ரிங்கேட் ஆகும். இதற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் 13,775 ரிங்கேட் ஆகும் என்று அவர் விளக்கினார். பகிர்ந்து உண்ணும் பழக்கம் கொண்டவர்கள் பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. அந்த வகையில் சிரமத்தில் உழலும் மக்களை மேம்படுத்துவதற்கான மற்றொரு உன்னத முயற்சியாக விவிஎஸ் சமூக நல அறவாரியத்தின் புரவலரான டாக்டர் சிவா, விவிஎஸ் சகோதரர்கள் அனைவருடன் இணைந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான அதன் மாதாந்திர தொண்டு பணியை வெற்றிகரமாக நடத்தினர். இந்த மாதாந்திர நடவடிக்கை பினாங்கில் பவுண்டரி பாடாங் தேம்பா பகுதியை சுற்றியுள்ள 100 வறிய நபர்களுக்கு உவகையுடன் வழங்கப்பட்ட உணவு விநியோக திட்டத்தின் மூலம் அவர்களின் அகமும் முகமும் மலர செய்யப்பட்டது. இந்த முயற்சியானது மக்களுக்கு இரக்கத்துடன் சேவை செய்வதற்கான அறவாரியத்தின் தொடர்ச்சியான பங்களிப்பின் ஒரு பகுதியாகும். தேவைப்படும் நேரத்தில் யாரும் ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை இது உறுதி செய்கிறது. இந்த சேவை தன்னார்வலர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக கருணையின் உணர்வை வெளிப்படுத்தியது. அத்துடன் சமூக நலனின் உண்மையான சாரத்தை பிரதிபலிக்க செய்தது. இதுகுறித்து டாக்டர் சிவா விவரிக்கையில், உண்மையான மகத்துவம் என்பது செல்வத்திலோ அல்லது அதிகாரத்திலோ இல்லை, மாறாக உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்தான் உள்ளது. விவிஎஸ் சமூக நலன் அறவாரியத்தின் தொடர்ச்சியான இந்த தொண்டு நடவடிக்கைகள் காலத்தால் அழியாத ஞானத்தை அழகாக வெளிப்படுத்துகின்றன. மனுக்குலத்திற்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த பண்பு என்பதை நிரூபிக்கின்றது என்றார் டாக்டர் சிவா. மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM பயிற்சியாளர் சம்சுல் ஹரிஸ் ஷம்சுடின் உடலில் 2வது சவ பரிசோதனை நடத்துவதற்கு அந்த மாணவரின் உடலை தோண்டுவதற்கு ஷாலாம் உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவை போலீஸ் துறை நடைமுறைப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நஸ்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சபாவைச் சேர்ந்த 1ஆம் படிவ மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் சடலத்தை தோண்டுவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தியது போல ஷாலாம் நீதிமன்றத்தின் முடிவை அமல்படுத்த போலீசார் கடமைப்பட்டுள்ளனர் என்று சைஃபுடின் விளக்கினார். போலீஸ் படை தலைவர் அல்லது அவரின் அலுவலகத்தைச் சேர்ந்தவர்களின் தீவிர கண்காணிப்புடன் ஸ்லாங்கூர் கம்போங் ரின்செங்கில் உள்ள முஸ்லிம் கல்லறையிலிருந்து அந்த மாணவரின் உடலை தோண்டுவதற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பில் கருத்துரைக்கையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். மலாயான் ரயில்வே பிரஹாட்டின் கொம்யூட்டர் ரயில் மோதி ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று காலை 6 மணியளவில் பேரா செமோர் கோயில் ஒன்றின் அருகில் 156வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. ரயிலின் முன்புறம் திடீரென்று பெரிய சத்தம் கேட்டதை அதன் ஓட்டுநர் உணர்ந்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹமட் தெரிவித்தார். அந்த ரயில் ஈப்போவிலிருந்து வடக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த கார் இருளில் ரயில் மீது மோதிய பொருளை ஓட்டுநர் பார்க்கவில்லை என்று இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ACP அபாங் ஜைனால் குறிப்பிட்டார். ரயில் இரும்பு பாதையில் சிதறிய ஆடவரின் உடல் அவயங்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. இதனை திடீர் மரணம் என்று போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர். தனது கைபேசியில் 100கணக்கான ஆபாச வீடியோ படங்களை வைத்திருந்தது, கழிப்பறையில் ரகசிய கேமராவை பொருத்தியது ஆகிய குற்றங்களுக்காக ஆடவர் ஒருவருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 10 மாத சிறை மற்றும் 5,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது.
ஒரு வேலையற்ற இளைஞரான 29 வயது பி நக்கீரன் என்ற அந்த நபர் இன்று முதல் சிறை தண்டனை அனுபவித்து வர வேண்டும் என்று மாஜிஸ்ட்ரேட் அமீரா அப்துல் அசீஸ் உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 12 மாத சிறை தண்டனை விதிப்பதாக அவர் உத்தரவிட்டுள்ளார். பி நக்கீரன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி இரவு 9:45 மணியளவில் கோலாலம்பூர் ஜாலான் சன்பேங்கில் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில் கழிப்பறையில் ரகசிய கேமராவை பொருத்தி வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார். நக்கீரன் பிடிபட்டு அவரின் கைபேசியை சோதனையிட்ட போது நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோ படங்கள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அண்மைய காலமாக நல்லிணக்கத்தை சேதப்படுத்தும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள போதிலும் நிலைமையை மேம்படுத்த எப்போதும் முயற்சிக்கும் பல்வேறு தரப்பினர் இருக்கவே செய்கின்றனர். அத்தகைய தரப்பினரில் பேரா மாநில சீக்கியர் சங்கமும் ஒன்றாகும். இதனால் வரை கட்டிக்காக்கப்பட்டு வரும் ஒற்றுமையை மறுபடியும் மலர செய்வதற்கு பேரா சீக்கியர் சங்கம் விளையாட்டை ஒரு தளமாக பயன்படுத்தி வருகிறது. இந்த உன்னத நோக்கத்திற்காக ஈப்போ தாமான் போட்டானியில் பேரா சீக்கியர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு விளையாட்டு அகாடமியை அமைத்து அனைத்து இனத்தவர்களுக்கும் இலவசமாக திறந்துவிடப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் டத்தோ குர்ஜீத் சிங் கூறுகிறார். விளையாட்டு என்பது அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும். அதனால்தான் நாங்கள் இந்த அகாடமியை நடத்துகிறோம் என்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று என்கிறார் டத்தோ குர்ஜீத் சிங். நாங்கள் மைதானத்தை வாடகைக்கு எடுக்க வேண்டியதில்லை. எங்களுக்கென்று சொந்த மைதானம் உள்ளது. எனவே எங்களுக்கு எந்த செலவும் இல்லை. அனைத்து பயிற்றுநர்களும் தன்னார்வலர்கள் என்று ஈப்போ தாமான் போட்டானியில் உள்ள பேரா சீக்கியர் சங்கத்தின் விளையாட்டு காம்ப்ளெக்ஸில் சந்தித்தபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 70 மற்றும் 80களில் அனைத்து இனங்களும் ஒரே குடும்ப உணர்வில் ஒன்றுபட்டிருந்தன. அண்மைய காலமாக அரசியல் காரணமாக ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல முடியும். அகாடமியில் சேர மாணவர்கள் இங்கு அழைத்து வரப்படும் போது நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரே விஷயம் இங்கே அரசியல் இல்லை. மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் அல்லது சீக்கியர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றுதான் என்று டத்தோ குர்ஜீத் சிங் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.